அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு மிக முக்கியமான பதிவு. எல்லோருக்குமே பயனுள்ளதாக இந்த பதிவு இருக்கும். சஷ்டி விரதம் இருப்பவர்களும் மற்றும் சஷ்டி விரதத்திற்கு பூஜை மட்டும் செய்து முருகப்பெருமானை வழிபாடு செய்து அருளை பெறணும் அப்படிங்கிற நினைப்பவர்களும் சரி, சூர சம்ஹாரம் முடிந்த பிறகு பார்த்தீங்கன்னா குளிக்கும் நீரில் எந்த பொருள் சேர்த்தோம் அப்படின்னா நம்ம திருச்செந்தூரில் போயிட்டு குளித்ததற்கு சமம் ஆகும். ஒரு மந்திரம் மட்டும் சொன்னால் போதும். நம்ம திருச்செந்தூர் போக முடியாத அனைத்து பக்தர்களுமே நம்ம வீட்டில் இருந்தபடியே பார்த்தீங்கன்னா திருச்செந்தூருக்கு போய் நம்ம வழிபட்டதற்கான சமம் நம்ம வீட்டிலிருந்தே வழிபாடு செய்து கொள்ளலாம். எப்படி நம்ம வழிபாடு செய்யணும் மற்றும் சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சூரசம்ஹாரம் பார்த்தீங்கன்னா நமக்கு லைவில் போய்கிட்டு இருக்கோம், டிவியில் இல்லைன்னா ஃபோனில் கூட நம்ம பார்க்கலாம். சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா குளிக்கணும், தலைக்கு குளிக்கணும். இப்போ தலைக்கு குளிக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் தானே இருக்கோம், எப்படி குளிக்கணும்? இப்போ கோவிலில் சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு எல்லாருமே கடலில் போயிட்டு குளிப்பாங்க. ஸோ நம்ம போக முடியாதவர்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு நம்ம குளிக்கும் நீரில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கெட் முதல்ல தண்ணீர் பிடிச்சிக்கோங்க. தண்ணீர் பிடிச்சிட்டு நீங்கள் அதில் கல்லுப்பு ஒரு 2-3 கல்லுப்பு அதில் போட்டுக்கோங்க. ஏன்னா கல்லுப்பு போட்டால் மட்டும்தான் நமக்கு கடலில் குளித்தது சமமாகும். ஸோ 2-3 கல்லுப்பு போட்டுக்கோங்க. இப்போ பெண்கள் குளிக்கிறோம் அப்படின்னா நம்ம கல்லுப்பு ப்ளஸ் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ ஆண்கள் மட்டும் அதை நம்ம குளிக்கிறோம் அப்படின்னா நீங்கள் கல்லுப்பு மட்டும் போட்டுக்கோங்க. கல்லுப்பு போட்டுட்டு நீங்கள் அந்த கல்லுப்பு போடும்போதே பார்த்தீங்கன்னா ஓம் சரவண பவாய நமக அந்த மந்திரத்தை, அந்த 6 எழுத்து மந்திரத்தை தான் நம்ம சொல்லணும். ஸோ நம்ம கடலில் குளிக்கிறதுக்கு சமமாகும். இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு அந்த கல்லுப்பை நீங்கள் அந்த தண்ணீரில் போடணும். போட்டு முருகனை நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இப்போ அந்த தண்ணீர் நீங்கள் வீட்டில் இருக்கிற தண்ணீரை நீங்கள் குளிக்கல, அந்த கடல் நீரை தான் நீங்கள் குளிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். அது நமக்கு திருச்செந்தூரோட கடல் தண்ணீர் தான் அப்படிங்கிறத நினச்சி முருகனுடைய மந்திரத்தை இந்த ஓம் சரவணபவாய நமக்கு கட்டாயமாக சொல்லுங்கள். எத்தனையோ மந்திரங்கள் இருக்குது, ஆனால் இந்த நாள் இந்த 6 எழுத்து மந்திரத்தை நம்ம சொல்லிவிட்டு எத்தனை முறை சொல்லணும் அப்படின்னா நீங்கள் குறைஞ்சது 6 முறை சொல்லணும். எத்தனை முறை வேண்டும்னாலும் சொல்லலாம். நம்ம குளிக்கும்போது வரை நம்ம சொல்லலாம், மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மிக 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 சக்தி வாய்ந்த மந்திரம், சக்தி வாய்ந்த குளியல். இந்த மாதிரி ஒரு குளியல் நம்ம பண்ணாலே போதும். நம்ம இறைவனை திருச்செந்தூரில் டைரெக்டாக போயிட்டு தரிசனம் செய்த பலன் நமக்கு கிடைக்கும். அங்கே போய் குளித்த பலனும் நமக்கு கிடைக்கும். சரி, நீங்கள் குளித்த பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடு துடைக்கணும் அப்படிங்கிற விருப்பம் இருக்குது அப்படின்னா வீடு துடைச்சி விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் தலைக்கு மட்டும் குளித்தா போதும். முடிந்தால் பூஜை அறை வேண்டும்னாலும் நீங்கள் துடைத்து கொள்ளலாம். இது அவரவர்களே விருப்பம் தான். ஏன்னா நம்ம 6 மணிக்கு பிறகு நாங்கள் வீட்டை துடைக்க முடியாது, குளிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியும் நிறைய பேர் சொல்கிறீங்க. நாங்கள் கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறீங்க. ஸோ முடிந்த அளவு உடல் ஆரோக்கியம் இருப்பவர்கள் அனைவருமே குளிச்சிடுங்க. இல்லை குளித்தா எனக்கு சேராது, சைனஸ் பிரச்சனை இருக்குது, நான் காலையிலே ஆல்ரெடி நான் குளிச்சிட்டேன், எனக்கு தலை குளித்தா சேராது அப்படி இருப்பவர்கள்லாம் தலைக்கு தண்ணீரை மட்டும் நீங்கள் தெளிச்சுட்டு முகம் கை கால் கழுவிட்டு இல்லைன்னா உடம்புக்கு மட்டும் குளிங்க. அதில் நிறைய பேர் சுடு தண்ணி குளிக்கலாமான்னு கேட்டிருந்தீங்க. ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறவங்க எல்லாருமே சுடு தண்ணி தாராளமாக குளித்து கொள்ளலாம். நல்லா உடம்பு ஆரோக்கியம் இருக்கிறவங்களாம் பச்சை தண்ணீரில் குளிக்கலாம். கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ், சளி பிடிக்கும், தலைக்கு குளித்து தலை நீர் கோர்த்துக்கும், தலை வலிக்கும் அப்படி இருக்கிறவங்க சுடு தண்ணீரில் குளிக்கலாம். எந்த தவறும் கிடையாதுங்க. நம்மளுடைய உடம்பை நம்ம ஆரோக்கியமாக பார்த்தால் மட்டும்தான் கடவுள்கிட்ட போய் முன்னாடி நின்று சுவாமியே கும்பிட முடியும். அப்படி இல்லைன்னா நம்ம பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் இல்லாமல் நமக்கு ரொம்ப சோர்வாயிட்டு நம்ம ரொம்ப டயர்டாயிருவோம். அதனால் நம்ம எவ்வளோ ஆரோக்கியமாக நம்மளை பார்த்துக்கிறோமோ அந்தளவுக்கு தான் சுவாமியோட நினைப்பு நம்மளுடைய மனதில் ஓடிக்கிட்டே இருக்கும். இல்லை என்றால் நம்ம மனசு பார்த்து நம்ம உடம்பை நினைத்து தான் கவலைப்படுமே தவிர நம்ம சுவாமியை நினைக்க மாட்டோம். அதனால் உடம்பை எப்படி நீங்கள் ஆரோக்கியமாக வச்சுக்கிடணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆரோக்கியமாக வச்சுக்கிடணும். சுடு தண்ணீரில் குளிக்கலாம், சுடு தண்ணியே குடிக்கலாமா? ஏன்னா நிறைய பேர் பச்சை தண்ணி குடித்தா கூட எனக்கு சளி பிடிக்கும் மழை பெய்ந்தா அப்படி சொல்லி கேட்டிருந்தீங்க. சுடு தண்ணி கூட குடிக்கவும் செய்யலாம், குளிக்கவும் செய்யலாம். ஸோ தவறு கிடையாது. ஸோ உடல் ஆரோக்கியங்கிறது மிகவும் முக்கியம். ஸோ முடிந்த அளவுக்கு எல்லாருமே தலைக்கு குளிக்கும்போது கல்லுப்பு, பெண்கள் குளிக்கும்போது கொஞ்சம் மஞ்சள் சேர்த்து குளித்துக்கோங்க. இப்போ குளித்து முடிச்சிட்டிங்க, நீங்கள் சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணுறீங்க. அதற்கப்புறம் முக்கியமான நெய்வேத்தியம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா தயிர் சாதம் பண்ணணும். ஏன்னா நீங்கள் 6 நாளும் விரதம் இருந்திருப்பீங்க. இந்த 6 நாளும் விரதம் இருந்த பிறகு பார்த்தீங்கன்னா உடலில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே வயிற்றில் லைட்டாக புண்ணு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், வயிறு வலிக்கும். திடீர்னு நம்ம நல்லா சாப்பிடும்போது ஸ்டொமக் பெயின் நமக்கு கட்டாயமாக வரும்.
அந்த பெயின் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த விரத சாப்பாடில் நம்ம தயிர் சாதம் சேர்க்கிறோம். குளிர்ச்சியானது நம்ம முதல்ல சேர்க்கணும். அல்லது தயிர் சாதம் நான் சாப்பிட்டா சேராது அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு இளநீர் குடிக்கலாம். சரி, இளநீரும் எனக்கு குடித்தா சேராது அப்படின்னா ஒரு மோர் குடிக்கலாம். அதாவது தயிரை வந்து நல்லா ஆற்றி முதல்ல மோர் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா தண்டு விரதம் சொல்லுவோம். தண்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி அதில் கொஞ்சமாக தயிர் விட்டு கொஞ்சம் மாதுளம்பழம் ஃப்ரூட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை சேர்த்து நம்ம அதை வந்து சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அதை நம்ம சாப்பிடலாம். இப்போ 6 நாள் விரதம் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா சூர சம்ஹாரம் முடிந்த பிறகு கொஞ்சமாக நீங்கள் சுவாமிக்கு வைக்கிற நெய்வேத்தியத்தை தாராளமாக சாப்பிடலாம். திருக்கல்யாணம் அன்று நீங்கள் நிறைவு செய்ய போகிறீங்க அப்படின்னாலும் சூர சம்ஹாரம் முடிந்த பிறகு ஏதேனும் கொஞ்சம் நெய்வேத்தியம் சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. அடுத்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் போக முடியாதவர்கள் வீட்டிலே திருச்செந்தூர் முருகனை நினைத்து நீங்கள் வழிபாடு செய்யணும். இப்போ நீங்கள் குளித்து முடித்த பிறகு நீங்கள் வந்து உங்களுடைய பூஜை அறையில் சட்கோண கோலம் போடுங்க. சரவண பவா கோலம் சொல்லுவோம் இல்லையா, அந்த சட்கோண கோலம் போட்டுக்கோங்க. முருகனுடைய படத்திற்கு வந்து செவ்வரளி பூக்கள், அவருக்கு உகந்த பூ செவ்வரளி பூக்கள், மல்லிகை பூக்கள்லாம் சேர்த்து உங்கள்கிட்ட எவ்வளோ பூக்கள் கிடைக்குதோ அவ்வளோ பூக்களால் நீங்கள் அலங்காரம் செய்துக்கோங்க. அவருடைய படத்தை வந்து தொடச்சி சந்தன குங்குமம் வச்சுருங்க. வைத்துட்டு நீங்கள் வந்து கட்டாயமான முறையில் நல்லா அலங்காரம் செய்து 6 தீபம் ஏற்றுங்க. இப்போ வந்து ஏற்கனவே வந்து 5ஆம் நாள் 5 தீபம் ஏற்றிருப்பீங்க. 6ஆவது நாள் 6ஆவது தீபம் ஏற்றணும். மொத்தம் 6 தீபம் நம்ம ஏற்றிருக்கணும். சஷ்டி 6ஆம் நாள் சூரசம்ஹாரம் அன்று 6 தீபம் நம்ம ஏற்றிருக்கணும். ஏற்றிட்டு இப்போ பிரசாதம் பார்த்திங்கன்னா 6 வகை சாதம் வைக்கணும். லெமன் சாதம், புளி சாதம், தயிர் சாதம், தக்காளி சாதம், தேங்காய் சாதம் இதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா. சர்க்கரை பொங்கல் நம்ம வைக்கணும். இல்லை 6 வகை சாதம் வைக்க முடியல அப்படி இருக்கிறவங்க தயிர் சாதம் மட்டும் வைத்தால் போதும். தயிர் சாதமோ அல்லது உங்களால் முடியுது சர்க்கரை பொங்கல் அல்லது பால் பாயசம் என்ன வைக்க முடியுதோ இனிப்பு சம்மந்தப்பட்டது ஏதேனும் ஒன்று நீங்கள் வச்சுக்கலாம். வைத்து வழிபாடு செய்து உங்களுடைய விரதத்தை நீங்கள் நிறைவு செய்யணும் அப்படின்னா நீங்கள் 6ஆம் நாளே நிறைவு செய்யலாம். ஒரு நாள் விரதம் இருப்பவர்களை 6ஆம் நாளே நிறைவு செய்துக்கோங்க. இல்லை நான் திருக்கல்யாணம் அன்று தான் நிறைவு செய்ய போகிறேன் அப்படின்னு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அதை கொஞ்சமாக பிரசாதமாக எடுத்துகிட்டு திருக்கல்யாணம் 7ஆம் நாள் வரும் பார்த்திங்களா, காலை அல்லது மாலை நீங்கள் விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். அதற்கான பதிவு நான் கொடுத்துருக்கிறேன், வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. அந்த பதிவு பார்த்திங்கன்னா திருக்கல்யாணம் அன்று நம்ம விரதம் செய்ய வேண்டிய நேரம் அப்படிங்கிறதுக்கான தெளிவாக நான் கொடுத்துருப்பேன். அந்த பதிவை நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். சூர சம்ஹாரம் அன்று ஏதேனும் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் முடிந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு நான் பதிவு கொடுக்குறேன். என்னென்ன டவுட் இருக்கோ நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. ஒருவேளை நான் ரிப்ளை பண்ணலை அப்படின்னா கூட நான் உங்களுக்கு அது பதிவாகவே நான் கொடுத்துருவேன். முடிந்த அளவுக்கு நான் ரிப்ளை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். ஸோ ஒரு சில கமெண்ட் மிஸ் ஆகத்தான் செய்யுது. உங்களுக்கு ரிப்ளை வரலை அப்படின்னா நான் புதிதாக பதிவு கொடுத்துருப்பேன் இல்லையா, அந்த பதிவில் போயிட்டு நீங்கள் அதே கமெண்ட்டை வந்து கேளுங்க. நான் ஒருவேளை எனக்கு பார்க்குறதுக்கு அதில் சான்ஸ் இருக்குது. நான் வந்து மிஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த கமெண்ட்டை நான் பார்த்துருக்க மாட்டேன். பார்க்காம இருக்க போய் தான் அது மிஸ் ஆகிருக்கும். ஸோ புதிதாக போட்டிருக்கிற பதிவில் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நான் வந்து பார்ப்பேன். ஏன்னா நமக்கு வந்து கமெண்ட் வர வர அந்த பழைய கமெண்ட்லாம் கீழே போயிடுது, புதிய கமெண்ட் மட்டும் மேலே நமக்கு வந்து காமிக்குது. ஸோ வந்து நீங்கள் வந்து புதிதாக போடுகின்ற அந்த பதிவில் டவுட்டுக்கு வந்து ரிப்ளை ஆகலை இல்லைன்னா அதற்கான பதிவு நான் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் திரும்பவும் நீங்கள் கேளுங்க. உங்களுக்கு வந்து சொல்வதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி.